இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, ஒவ்வொருவரிலும் உம்முடைய இரக்கத்தை தாரும். இந்த வேளையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 33வது வசனம். நீதிமொழிகள் 3:33. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமான ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, ஒரு வீட்டில் ஒன்று ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் அந்த வீட்டில் சாபம் இருக்க வேண்டும். ஏதாவது ஒன்று இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், உபாகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரம் 26வது வசனத்தை படிக்கிறேன். பாருங்கள், உபாகமம் 7:26. அவைகளைப் போல நீ சாபத்துக்கு உள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக, உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய், அது சாபத்திற்கு உள்ளானது. பிரியமானவர்களே, ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, அந்த வீட்டில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமானால் அருவருப்பானதை அந்த வீட்டிலே கொண்டு போக கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். நாம் யோசுவா அந்த புத்தகத்தை நாம் படிக்கும், யோசுவாவின் புத்தகத்தை பாருங்கள். அதிலே 6வது அதிகாரம், யோசுவா 6வது அதிகாரம் பாருங்கள், 18வது வசனத்தை நான் படிக்கிறேன். சாபத்தீடானதில் ஏதாயிலும் எடுத்து கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். கவனியுங்கள், சாபத்தீடானதில் ஏதாயிலும் எடுத்துக் கொள்ளுகிறதினால். அன்பானவர்களே, மறுபடியும் அடுத்த அதிகாரத்தை பாருங்கள். யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே, இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது என்று நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இவர் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார். அன்பிற்குரியவர்களே, ஆகவே அது எவ்வளவு மிகப்பெரிய தீமை அவருக்கு கொண்டு வந்தது. பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், சாபத்தீடானதை நீ உன்னுடைய இல்லத்திற்குள் கொண்டு போகாயாக. 7வது அதிகாரம், யோசுவா 7வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், சாபத்தீடானது இருக்கும் போது சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. பாருங்கள், அந்த சாபத்தீடானது எங்கே இருக்கிறது பாருங்கள். 20-21 வசனத்தை படிக்கிறேன். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும்
200 வெள்ளிச்சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு துக்கமான காரியம் பாருங்கள். சாபத்தீடானது ஒரு வீட்டிற்குள் வருகிற போது அது சாபத்துக்கு நேராக திருப்பப்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். உபாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம், உபாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை கவனியுங்கள். சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நீ கைக்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால், கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஆகவே நம்மை விருத்தி அடைய பண்ணுவதற்கு ஆண்டவருடைய பாதத்துல நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்க வேண்டும். பிரியமானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 11வது அதிகாரம், அதிலே 18வது வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்கள். அவர்கள் அங்கே வந்து அதில் சீ என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமாய் இருக்கிறதையெல்லாம் அதிலிருந்து அகற்றுவார்கள். அல்லேலூயா. 20வது வசனத்திலே அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் 21வது வசனத்தை பாருங்கள். ஆனாலும் சீ என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலைகளின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தருக்கு முன்பதாக நடுக்கத்தோடும் பயத்தோடும் நம்மை அவருக்கு அர்ப்பணிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 2 சாமுவேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் படிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஒரு உடன்படிக்கை பெட்டி வீட்டுக்குள் இருக்கும்போது ஆசீர்வாதம் என்றால், நாம் ஆண்டவருடைய திருமறைக்கு, கர்த்தருடைய வேத புத்தகத்திற்கு நம்முடைய வீட்டிலே எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அதன் மூலமாக நம்முடைய வாழ்வில் எவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தி ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்யும்படி அவருடைய முகத்தை பார்ப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு எதிராய் போராடுகிற எல்லா அதிகாரங்களையும் கடிந்து கொள்ளுகிறேன். எல்லா பகுதிகளிலும் வெளிச்சம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எல்லா தீமைகளையும் உதறி போட்டுவிட்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிற இதயத்தை ஒவ்வொருவருக்கும் தந்த ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.